ஓகே, இன்னைக்கு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, அம்பேத்கர் ஜெயந்தி, அம்பேத்கர் பிறந்தநாள், ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? இன்றைக்கி டே எப்படி போகும்னு பார்ப்போம். இதோட முக்கியமான ஈவெண்ட் வந்து நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது, அதை என்னென்னு பார்ப்போம். காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பொங்கலும் வடையும். பொங்கல் வடை பயலுக்கடா அப்படி தான் இருக்குது. வந்து சட்னி. ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிருக்கீங்க? தமிழ் வருட ஒரு பிறந்தநாளையா? யாருக்கு பிறந்தாலே அப்படிங்கிறலாம் இப்படி சொல்லலாம். கொத்தாவுக்கு பிறந்தானா? எங்கள் யாரும் கொத்தா? எங்கள் கொத்தா வந்து கொத்தா டேடிக்கு தான் பிறந்தனாலே. மெயின் வந்து தமிழ் அதுக்காக செஞ்சுருக்கேன். நிறையா செஞ்சுருக்கீங்க. எத்தனை வயசாச்சு? எனக்கு வந்து 57 வயசாச்சு. 57 வயசு ஆயிடுச்சா? 56 முடிஞ்சிச்சு. 57 வயசாச்சு. இதனால வந்து ஆடியன்ஸுக்கு என்ன கூற அது என்ன 57 வயசு வரைக்கும் நான் உயிர் வாழணும்னா அதுக்கான சீக்கிரம் என்னன்னு சொல்ல வரியா? சீக்கிரம்னா எல்லாம் என் பொண்டாட்டி தான். என்ன ஒரு அடி அடிக்க வரட்டமா இருந்தேன். ஆமாம், அவர்தான் பின்ன முடியும். நான் இப்போ தனியாக வேலைக்கு உனக்கு சோறு போடுறது, நேற்று வச்சு குழம்புல ஊற்றுறது, அது அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு. ஆமாம், இதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான் இல்லையா? 50 வயது உயிர் வாழ்ந்தேன். ஓகே, சரி. நல்லா இருக்குப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. பாப்பா அப்படின்னா அப்புறம் என்ன சொல்றது? அது வந்து நான் என்ன சொல்றது அப்படின்னு இருக்கு. அவனுக்கு என்ன பிடிக்கும்ப்பா? எனக்கு என்ன பிடிக்கும்? பிறந்தநாள் என்பது ஒரு புதிய துவக்கம் தான். அடுத்த அத்தியாயம் அமையறதுலாம் பார்த்து வழிவகுக்கணும் பார்ப்போம். சரி, எனக்கு என்ன பிடிக்குன்னா வந்து பிறந்தநாளுங்க கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகமா முடல் உற்சாகமா இருக்கலாம். அன்றைக்கி வந்தாங்க உற்சாகம் போனோம். ஊக்கம் வந்து கைவிடு அப்படின்ற மாதிரி கைவிடாது. ஊக்கம் வந்து கைவிடலாம். ஊக்கம் இருந்தா ஊக்கம் வந்து கைவிடல. ஊக்கம் வந்து கைவிடலாம் தான். ஊக்கம் வந்து கைவிடலாம். ஊக்கம் வந்து தேவை. ஊக்கம் மருந்து ஊக்கம் ஊக்கமது ஊக்கமது கைவிடு. அப்படியா? அப்படி சொல்லணும். ஊக்கம் வந்து கைவிடு. நல்லா சொல்றீங்க. அவ்வளோதான், வேற ஏதாவது சொல்ல இல்லையா? எல்லாம் பாய் நீ 10 வருஷம் பிறந்தவங்க இருக்கீங்க இல்லையா? அது சொல்ல முடியாது. அப்புறம் வந்து இந்த கண்ணாடி தான் புலம்பாரு. என்ன பண்ணுவான்னா, வந்தவருக்கு நல்லொரு கூறி வராதவரின் வரவை எதிர்பார்த்து பகல் 12 மணி படைத்து வந்து வந்தவருக்கு நல் வரவு கூறி வராதவரின் வரவை எதிர்பார்த்து வராதவரின் வரவை எதிர்பார்த்து பகல் 12 மணி படைத்த நொந்து இதுதான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு. இதுதான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கேன். இது யார் கவிதை? கவிதையா? இது கண்ணதாசன் கவிதை. இவர் வந்து கண்ணதாசன் கவிதை. அப்புறம் தண்டி இருக்கு பாருங்க, வைரமுத்து கவிதை. இதெல்லாம் வந்து படிக்கிறாரான்னு தெரியல. இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனும் அடம் பிடிச்சிட்டே இருப்பாப்படி. வாங்கி கொடுத்துருக்கிறது ஒரு கவிதை வாசிப்பாளர் தான். அது படிக்கலாம். அது வந்து இதுலேருந்து வைரமுத்து கவிதை ஒவ்வொரு கவிதை ஒரு நாளைக்கு போடலாம். எதுனால அது போடலாம், தப்பு போடலாம் அப்படி அதுலா எளிமையாக இருக்கும் கவிதை. எளிமையா இருக்குமா? நீ வந்து நீ தான் பண்ணிக்கிட்டே. அது புரியாது. இது அது புரியல. நீ என்ன புரிய சொன்ன விளக்கெல்லாம் தேவையில்ல, புரியுங்க. அது இன்னும் எளிமை நிலையில இருக்குன்ற எளிமை நிலையை தாண்டி அதை வந்து அர்த்தங்கள் புரிந்த கவிதை. கேட்கலாம், ஒரு வாட்டி கேட்கலாம். இது வந்து உனக்கு புரியாதே, உனக்கு புரியலன்னு சொல்லு. சரி, ஓகே. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு என்ன வாங்கலாம்னு பார்ப்போம். அப்புறம் சரி, ரைட்டு, இப்போ சாப்பிடுவோம். ஒரு பண்ணு வாங்கியாச்சு, ஒரு மெழுகு தேய்ச்சி பொறிச்சு ஊற்றி போடுவோம். கேக்கு வெட்டுற கலாச்சாரம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? பாய் பாய். ஊக்கம் வந்து கைவிடுன்னா ஊக்கம்னா கைவிடலைன்னா ஊக்கம்னா நம்பிக்கை, முயற்சி.
நீ வந்து ஊக்கம் போது அப்படிங்கிற எங்கே சுற்றி எங்கே போனாலும் பாஸ் பின்பக்கம் ஏறி குடிச்சா கூட கிச்சன் வந்துடல பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்துச்சு? சக்கரை பொங்கல், வடை, என்ன கறியா? ஷேர் பண்ணணும். இன்னும் சுற்றி வந்துகிட்டே இருக்கீங்க. நம்ம வீட்டில் என்ன டொமேட்டோ ரைஸ். டொமேட்டோ ரைஸா வெஜிடபிள் பிரியாணியா? டொமேட்டோ ரைஸா? சரி, பிறந்த நாள் அதுமா ஒரு பிரியாணி சேர்ந்து தக்காளி சொல்லிட்டு சொல்லணும் சொல்லியிருந்தால் வாங்கிட்டு வந்துருக்கலாம். இல்லை அந்த சைக்கிள் இருக்குது, இந்தியா சைக்கிள், அதை எடுத்து வச்சு நீ பண்ணிருக்கலாம். டொமேட்டோ ரைஸ், ஒரு முட்டை, அவ்வளோதான். டேடி பர்த்டே வந்து ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. நைட்டா? நைட்டுனா எதிர்பார்க்குறேன். கிரேவியா? ம். வீட்டில் வந்து நீங்கள் சிம்பிள் தான். தக்காளி சோறு, எக்கு கூட வந்து கேட்பாங்க. யார் கொடுத்தாங்க? யாருக்கு கொஞ்சம் இருக்கா? யார் கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா? தக்காளி சோறு எல்லாம் ஓகே. பொங்கல் எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. டைட் ஆகிடுச்சு. என்ன மதியம் தக்காளி சோறு லைட்டாக விரையாக இருக்கிறதுனால திருப்பி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணுறாங்க. இது வந்து சிக்கன். என்னம்மா ஓடி எட்டுன்ற சிக்கன்? என்ன நீங்கள்? மிளகு கறி. ஓகே, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. கறி வாங்கி கொடுத்தாச்சு. உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அம்பேத்கர் ஜெயந்தி அப்படின்றதுனால 2 மூவி சஜஷனோடு நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஒன்று என்ன அப்படின்னா, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். இது வந்து மலையாளத்தில் மம்முட்டி நடித்த படம். அதை வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் லாங்குவேஜ் உங்களுக்கு கலோக்கி லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா, இன்னொரு ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஜி தமிழில் வந்து அம்பேத்கரோட தமிழ் டப்டு சீரீஸ் இருக்குது. நீங்கள் அம்பேத்கர் சீரீஸ் ஜி தமிழ்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும், அதையும் பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்க புக்கு என்ன அப்படின்னா, சின்ன புக்கு தான். இது வந்து என்னோடய மேரேஜ் வந்து பெரியார் திட்டத்தில் நடந்துச்சு இல்லைங்களா, அங்கே எனக்கு கிஃப்டாக வந்த புக்கு தான். அண்ணல் பிஆர் அம்பேத்கர் ஆற்றிய இறுதி உரை. இது சின்ன புக்கு தான். இது இல்லாமல் நான் அவரோட புக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். புத்தரமும் அவர் தம்மமும் அப்படின்னு ஒரு புக்கு, இந்துவாக நான் சாக மாட்டேன் அப்படின்னு ஒரு புக்கு, அது இல்லாமல் சாதி ஒழிப்பு. இந்த புக்கெலாம் நான் படிச்சிருக்கேன். இதெல்லாம் என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னோடய பயோவில் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு புக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப அதில் விருப்பம்லாம் இல்லை அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நான் அந்த ஃபஸ்ட்டு 2 தான் சொன்னேன். ஒன்று வந்து ஜி தமிழில் இருக்க சீரீஸ் வந்து நம்ம தமிழ் கலோக்கியல் லாங்குவேஜில் தமிழ் டப்டு பண்ணியிருக்காங்க. சூப்பரான சீரீஸ். இது வரைக்கும் ஒரு 69 எபிசோட் போட்டிருக்காங்க. ஒரு எபிசோடும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு பார்த்தா கூட சூப்பராக தான் போகும். இல்லை எனக்கு ஒன் ஷாட்டாக பார்த்து முடிக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு மூவி சஜஷன், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஓகேங்களா? மம்முட்டி நடித்த படம் பாருங்கள். மஸ்ட் வாட்சில் இன்றைக்கி நான் சஜஷன் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். என்ன ரீல்ஸ் பார்க்குற? மணி ரீல்ஸ் தான் பார்க்குற நீ? எல்லாம் வரும். எல்லாம் வருதா உனக்கு? சரி, அப்போ என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில்? ஊரில் என்ன பேசலாம்? நான் பேசலாம். என்ன மாதம் அது? என்ன மாதம் வந்து? ஏப்ரல். ஏப்ரல் மாதம் தமிழ் மாதம் தான் வரும். புத்தாண்டு. சரி. அப்புறம் அது வந்து அது கூட சார்ந்து என்னுடைய பிறந்த நாள். சரி, அதுக்காக நம்ம வீட்டில் என்ன செஞ்சாங்க? மிளகு கறி செஞ்சாங்க. மிளகு கறி இதை உனக்கு போட்டு கொண்டு வச்சுருக்கேன். அப்போ தக்காளி சோறு கொஞ்சம் மதியம் வந்து சரியில்லை, கொஞ்சம் என்ன சரியாக வேகலை. இப்போ வந்து சூப்பராக வெந்திருக்கு. உனக்கு வந்து மிளகு கறி இருக்குது, சாப்பிட்டு ஜாலியாக இரு.